ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிகே குவிஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா பார்த்திங்க அப்படின்னா 5 வகைப்படும். வெண்பா வந்து மொத்தம் 5 வகைப்படும். அடுத்த கேள்வி, ராஜ திராவத்தின் கரைப்பானாக பயன்படுத்தப்படும் உலோகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ராஜ திராவகத்தோட கரைப்பானாக பயன்படுத்துகிறது வந்து தங்கம். தங்கமை சுத்தம் பண்ணுறதுக்கு அதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கால்குலேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை எண் சுவடி அப்படிங்கிறது தான் சரியான விடை. எண் சுவடி அப்படிங்கிறதா கால்குலேட்டரோட சரியான தமிழ் சொல். அடுத்தது, எறும்பின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்குறாங்க. எறும்போட ஆயுட்காலம் வந்து 10 ஆண்டுகள். ஸோ மெயினாக வந்து எறும்போட ஆயுட்காலம் அப்படின்னா 10 ஆண்டுகள்ங்கிறதா சரியான விடை. அடுத்தது வந்து அடியின் வகை என்னன்னு கேட்குறாங்க. அடியோட வகை வந்து 5 வகைப்படும். அடுத்த கேள்வி, இந்தியா முதலில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்த்திய இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பொக்ரான். ஸோ இது வந்து ஜிகே எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பொக்ரானில் தான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. இது வந்து இந்தியாவோட ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இருக்குது. ராஜஸ்தானில் இருக்கிற பாலைவனத்தில் வந்து பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த அணு ஆயுத வெடிப்பு சோதனை வந்து நடத்தினாங்க. அடுத்த கேள்வி, செய்யுளில் முதற் சீரின் முதலெழுத்தோடு பின்வரும் சீர்கள் ஒன்றோ பலவோ முதலெழுத்து ஒன்றி வருவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை மோனை. வேதி பண்புகளின் அடிப்படையில் தனிமங்களை வந்து வகைப்படுத்திய யாருன்னா டிமிட்ரிவ் மெண்டலீவ் அப்படிங்கிறவங்க தான். அடுத்த கேள்வி, ஐஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து ஒரு பொருள் வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது இவங்க தான். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். அடுத்தது, யானையின் துதிக்கையில் எத்தனை தசைகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு யானையோட துதிக்கையில் வந்து எத்தனை தசைகள் இருக்குதுன்னா 40,000 தசைகள் இருக்குது. ஒரு யானையோட துதிக்கையில் 40,000 தசைகள் வந்து இருக்குது. அடுத்த கேள்வி, ஆடையின்றி வாடையின் மெலிந்து கைது கொண்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். அடுத்த கேள்வி, உறுப்பு மயக்கமூட்டியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பென்சைல் ஆல்கஹால் தான் வந்து சரியான விடை. ஸோ அதாவது வந்து லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்கிறோம். உறுப்பு மயக்கமூட்டியாக பயன்படுவது பென்சைல் ஆல்கஹால். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.